சிவராத்திரி விழாவை ஒட்டி கோவை மாநகர போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி இரவு முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ரயில்வே நிலையம் அருகே நடத்தப்பட்ட சோதனையில் 2.1 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய போலீசார் பிப்ரவரி 15ஆம் தேதி ரயில்வே நிலையம் அருகில் உள்ள ஓய்வூதியர்கள் அலுவலக பகுதியில் வாகன சோதனை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் வடமாநில இளைஞர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். போலீசாரை கண்டதும் பதட்டமடைந்த அந்த இளைஞர் அவசரமாக அங்கிருந்து ஓட முயன்றார். இதை கண்ட போலீசார் உடனடியாக அவரை துரத்தி சென்று பிடித்தனர். அவரிடம் சோதனை மேற்கொண்ட போது அவர் கையில் இருந்த ஊதா நிற பையில் 2.1 கிலோகிராம் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இளைஞர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ்குமாரின் மகன் நிதிஷ்குமார், வயது 22 என்பது தெரியவந்துள்ளது. போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து நிதிஷ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவராத்திரி விழாவின் போது நகரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் அனைத்து முக்கிய இடங்களிலும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர்.